இந்த லில்லி போல இருக்க எப்போதும் குறும்புமா. குஞ்சா இருக்கும்போது எப்படி இருந்ததோ அப்படியே தான் இப்போ இருக்கு. ஒன்னாட்டம்தான். சின்ன பிள்ளையில உன்னை நான் எடுத்து வளர்க்கும் போது எப்படி குறும்புக்காரியா இருந்தியோ இப்பவும் அப்படித்தான் இருக்கிறேன். போங்குமா, என்னை எடுத்து வளர்த்தேன்னு சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. உண்மையத்தானமா சொல்றேன். உங்க அம்மா மட்டும் உயிரோட இருந்திருந்தா உன்னை எப்படி எல்லாம் வளர்த்திருப்பா தெரியுமா? அப்படித்தாம்மா நீங்களும் என்ன நல்லா வளர்த்திருக்கீங்க. ஆமா, நல்லாதான் வளர்த்த. ஆனா உன் குறும்பு தளத்தை மாத்த முடியலையே. உன்னை மார்க்கெட்டுக்கு அனுப்பணும்னா எனக்கு பயமா எல்லாம் இருக்கு. யார்கிட்ட என்ன வம்பு இழுத்துக்கிட்டு வந்துருவியோன்னு. அம்மா, இந்த காலத்துல பொம்பளைங்க அப்படி இல்லன்னா இந்த ரவுடி பசங்களை சமாளிக்க முடியாதுமா. அதான் கராத்தி கத்துக்கலான்னு இருக்கேன். போதுமே, இந்த காபியை குடி. ஓடிட்டியா? வாமா இங்க, நான் உன்னை விக்க போறது இல்ல. வாமா, இந்த பாருமா. வாமா, வா வா. கண் பொறுக்காத, கண் பொறுக்காத, கண் பொறுக்காத. நீயா? ஆமா, நீயும் கோழி எங்க வந்தீங்க? பாத்ரூம் வரைக்கும். இப்ப பாக்கலாம். நம்பலாமா? ப்ராமிஸ். அன்னைக்கு நான் உங்களை சந்திச்சப்போ உங்க விலாசத்தை கேட்க மறந்துட்டேன். என் கோழிய உங்க விலாசத்தை கண்டுபிடிச்சிச்சு. பொல்லாதது. இவ்வளவு தூரம் என் வீடு தேடி வந்த நீ சூட ஒரு கப் காஃபி சாப்பிட்டு. உங்க சம்சாரம் நல்ல காஃபி போடுறாங்களே? சம்சாரம் இல்ல. அப்படின்னா நீங்களே போடுறீங்களா? எனக்கு சம்சாரம் இல்ல, அதாவது கல்யாணம் ஆகல. ஐயோ பாவம். சரி, இந்தாங்க காஃபி காசு. காசா? அன்னைக்கு நான் முட்டை கொடுக்கும்போது நீங்க எனக்கு காசு கொடுக்கல, அது மாதிரி தான். நான் வரேன். நான் வரட்டுமா? என்ன அப்படி பாக்குற? குப்பை தொட்டில பார்த்தவன் ஜோரா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஜாலியா ஸ்கூட்ல வரானேனா எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு. இதெல்லாம் எங்க முதலாளி உபாயம். ரொம்ப சந்தோஷம். ஆமா, யார் குழந்தைங்க? மூத்ததுக்கு 30 வயசு, கடைக்குட்டிக்கு 20 வயசு. எங்க அப்பா, அப்ப நடுவில் நிறைய இருக்குமே. இவங்கள ஹாஸ்டல்ல கவலை இல்லாம படிக்க வைக்கிறதுக்கு தான் நான் தெருவுல ஆடி பாடி சம்பாதிக்கிறேன். நிறைய சம்பாதிச்சிருப்ப. மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள் எல்லாம் கட்டியிருப்ப. அந்த பெரிய மாளிகைக்கு நீங்க விஜயம் செய்ய முடியுமா? செய்யலாம். ஆனா மகாராஜா குதிரை கொண்டு வரலையே. இருந்தாலும் ஸ்கூட்டர் இருக்கு. கமான்.
எப்படியா வீடு? நீங்க கேட்ட எல்லா வீடோட பெரிய வீடு இல்ல? சந்தேகம் என்ன? பெரிய 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 வீடு. எனக்காக நீங்க போய் சொல்றீங்க. ராணி, சில இல்லங்கள் ரொம்ப பெருசா இருக்கும், ஆனா அங்க இருக்கிற உள்ளங்கள் ரொம்ப சிறுசு. இங்க இல்ல சிறுசு, உள்ளம் ரொம்ப பெருசு. ஐஸ் வைக்காதீங்க, எனக்கு ஏற்கனவே ஜலதோஷம் பிடிச்சிருக்கு. தீர்காயுசு. 100 வயசு கம்மியே கிடையாது. ஏன் என்ன பல்லு போன பாட்டியா பாக்கணும்னு ஆசையா இருக்கா? பல்லு போனா என்ன, தாம்பூலத்தை இந்த தாத்தா இந்த பாட்டிக்கு மென்னு தராம இருப்பாரா? ரொம்ப துணிச்சல்காரதான் நீங்க. என்ன பத்தி இவ்வளவு சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், அதுக்காக ஒத்த கால நின்னு கூட தவ செய்வேன். இதோ ஒருத்தர் நிக்கிறாரு பாருங்க, ஒத்த கால்ல. ஆமா, நீ ஆடுறது தெரு டான்ஸ், என்னவோ பரதநாட்டிய மேல பால சரஸ்வதி மாதிரி நடராஜ சிலைக்கு பூஜை செய்யறியே. நான் ஒன்னும் தெரு நடனக்காரி இல்ல. எங்க அப்பா அம்மா எனக்கு பரதநாட்டியம் தான் சொல்லி கொடுத்தாங்க. திடீர்னு என்னையும் என் தம்பி தங்கச்சியும் அநாதையா விட்டுட்டு செத்து போயிட்டாங்க. இந்த காலத்துல யாரு பரதநாட்டியம் பாக்குறாங்க? குப்பையில வைரம் கிடக்குது, கோபுரத்துல கூழங்கல் ஏறிக்கிட்டு மினுக்கிற காலமாச்சே இது. ஏதோ என் வயிற்று பொழைப்புக்கும் என் தம்பி தங்கச்சி படிக்க வைக்கிறதுக்கும் நான் தெருவுல நடனம் ஆட வேண்டிய தலைவிதி எனக்கு வந்து சேர்ந்துடுச்சு. ராணி, இனிமே நீ தெருவுல டான்ஸ் ஆட வேண்டாம், ஆடவும் கூடாது. அவ்வளவு உரிமை என் மேல உங்களுக்கு எப்படி வந்தது? ஏன், எனக்கு அந்த உரிமை கிடையாதா? இல்ல எடுத்துக்கூடாதா? சம்பளத்துல செலவு போக பாக்கி இந்த மாதிரி செலவு வச்சுக்க. நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு உறவு இன்னும் ஏற்படலைங்கிறத மறந்துடாதீங்க. பரவாயில்ல ராணி, வாங்கிக்க. தயவு செய்து அது நீங்களே வச்சுங்க. ஆல் ரைட், அப்ப நான் வரேன். வரட்டுமா? இருங்க, இவ்வளவு தூரம் வீட்டுக்கு வந்துட்டு சும்மா போக கூடாது. ஒரு டம்ளர் மோராது சாப்பிட்டு போங்க. என்ன வீடு மாறி வந்துட்டோமா? பீரோ, ரேடியோகிராமு, சோபா செட்டு. ஒருவேளை உஷா வீட்டை மாத்திட்டாளா? வேற யாராவது கொடுத்தன வந்துட்டாங்களா? ஒண்ணும் புரியலையே. உஷா, ராஜா உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டான். ராஜாவா? கடிச்சா தொப்பளை சுத்தி 9 ஊசி போனண்டி. 1000 ரூபாய் கொடுத்து வாங்கி இருக்கிறேன். பயங்கர புத்திசாலி. அப்ப 6 போட்டா போறேங்கிறியா? ஆளை பார்த்த உடனே நல்லவனா கெட்டவனான்னு எடை போட்டுவானே. அப்ப என்ன பத்தி என்ன இடம் போட்டிருக்கான்னு கேட்டு சொல்ல. ராஜா கண்ணு, இவரை பத்தி நீ என்ன நினைக்கிற? ராஜாவுக்கு உங்களை பிடிக்கவே இல்லையா? பெரிய ராஜா அடிச்சு தடுத்துறீங்க நாய வெளியே. நாயா விளையாடுறீங்களா? இனிமே இந்த வீட்டுல ராஜா வச்சதுதான் சட்டம். ஏடி, நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த வீட்டுக்கு தலைவன் நானா இல்ல இந்த நாயா? இருந்திருந்து உங்களோட போய் அவனை சரிசமா வச்சு பேசுறீங்களே. அவன் எப்பேற்பட்ட ஜாதி, என்ன மாதிரி குணம்? அடி பாவி, 2 வருஷத்துல இப்படி ஒரு நாள் கூட எனக்கு தடவி கொடுக்கலையேடி. 2 வருஷத்துல நீங்க ஒரு நாள் கூட இவன் மாதிரி அழகா இருந்தது இல்லையே. நான் என்னடி அழகுல அவ்வளவு மட்டமா இருக்கு? உஷா, பாத்தீங்களா? இனிமே ராஜாவை கேட்காம நீங்க என்ன தொடக்கூட முடியாது. இனிமே இவனை கேட்காம உன்னை தொடவே முடியாதா? நீங்க தொட்டுதான் பாருங்களேன். குடும்பம் விளங்கும். சரி விடு, அத அத்தனை நேரம் நான் பாத்துக்கிறேன். நான் இப்ப கேக்குறேன், இந்த பீரோ, ரேடியோகிராம், சோபா செட் எல்லாம் வாங்குறதுக்கு உனக்கு பணம் ஏது? அதை பத்தி உங்களுக்கு என்ன? சாயங்காலம் ரேடியோகிராம்ல பாட்டு போடுவேன், ஓரமா உட்கார்ந்து
உட்கார்ந்துட்டீங்களா? உட்காரலாம், பரவாயில்ல, அழுத்தா கிடாது. நான் உன் மேல சந்தேகப்படுறேன். காவலையே இல்ல, கைது சஸ்பெண்ட் ஆவீங்க. நீதி விசாரணைக்கு ஏற்பாடு பண்ணுவேன். நீங்க தான் விசாரணை காணாவீங்க. உஷா இருடி இந்த வீட்டுல யாரடி நாய்? இது பூரா என் சொந்த உழைப்புல நானே சுயமா சம்பாதிச்சது. உங்களுக்கு வாங்கி கொடுத்தா வக்கில்ல, வந்திருக்கிறது பார்த்து வயிறு எரியாதீங்க. பை தி வே, அந்த சின்ன பிளாஸ்ல டீ இருக்கு, அது உங்களுக்கு. பக்கத்துல இருக்க பிஸ்கட் ராஜாவுக்கு, பெரிய பிளாஸ்ல இருக்க பாதாங்கி அதுவும் ராஜாவுக்கு தான். ஓகே ராஜா, வாக்கணும், நம்ம 2 பேரும் வாக்கிங் போலாம். வா. இவங்க நடந்ததே இல்லையே. வர உஷா மாறிட்டே வராளே. இவளுக்கு இவ்வளவு பணம் ஏது? இதெல்லாம் எப்படி வாங்கின? ஏய் உஷா, இத நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். இல்ல இந்த காட்சி நிஜார் மேல. என்ன எல்லாம் உதிரதா வாங்கியிருக்கிற? அஜிஜே வந்தா கத்துவாளே. சரி விடு, நாய் மேல போட்டுருவோம். எனக்கு தெரியாதுப்பா. முனி, வைர வியாபாரிங்க ஜான்சன் சார்ல்ஸ் 2 பேருமே பயங்கரமான ஆட்களா இருப்பாங்க போல இருக்கு. நம்ம வச்ச டான்ஸ் டின்னர் அது இது எதுக்கு மயங்குறியே? அதை எல்லாத்தையுமே அனுபவிச்சுக்கிட்டு பயிர விலையும் குறைக்க மாட்டேங்கிறானுங்க, யமகாதகனுங்க. எனக்கு தோன்ற ஒரே வழி, வைர விலை படிஞ்சு வரதா தெரியல, அதனால மொத்தத்தையும் கொள்ளடிச்சிட வேண்டியது. நல்ல யோசனை. யோசனை நல்லா தான் இருக்குது, ஆனா அதை சாதிக்கிறதுக்கு தைரியமும் தந்திரமும் வாச்சாள் தேவை. தாண்டவன் ஜெயில இருக்கிறான். நீங்க ஏன் எங்க திறமையை புறத்தலா மதிப்பிடுறீங்க? எங்களால முடியாதா என்ன? அந்த வைர வியாபாரி இருக்கிற இடத்தை காட்டுங்க, வெற்றியோட திரும்புறமா இல்லையா அப்புறம் பாருங்க. சபாஷ், உங்க சவாலை நான் ஏத்துக்கிறேன். ஒலிவியா ஹோட்டல், ரூம் நம்பர் 9. ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சார் டிஐஜி பேசுறேன் சார். ஹலோ, குட் மார்னிங் சார். நான் டிஐஜி இல்ல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போறேன். சிஐடியா? அதிகாரப்பூர்வமா இல்ல, ஆனா பொது நலத்துக்காக ஒரு நியூஸ் உங்ககிட்ட சொல்ல போறேன். சொல்லுங்க. ஒலிவியா ஹோட்டல் ரூம் நம்பர் 9ல வெளிநாட்டுல இருந்து பிரபல வைர வியாபாரிகள் வந்து தங்கியிருக்காங்க. கள்ளக்கடத்தல் பேர்வழிகளா? அவங்க கிட்ட இருக்கிற வைரத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு 2 குண்டனுங்க திட்டம் போட்டிருக்காங்க. ஐ சி. ஒலிவியா ஹோட்டல் ரூம் நம்பர் 9. தேங்க்ஸ். ஆமா, நீங்க யாரு? உதயசூரியன். உதயசூரியன்? இருள விலக்கி ஒளிய வழங்க துடிக்கும் உதயசூரியன். கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்க. சொல்லலாம், ஆனா இப்ப இல்ல. காலம் சொல்லும் உங்களுக்கு பதில. நீங்க போலீஸ் சிஐடி. சிஐடியா? சிஐடி மாதிரி தெரியலையே. தெரியலையா? 2 பேரும் வைர கடத்தல் வியாபாரமா பண்றீங்க. உங்கள மாதிரி சமூக துரோகிகளை சும்மா விடக்கூடாது. என்னதான் செய்ய போறீங்க? என்னவா, சட்டம் தன் கடமை செய்யும். பாத்ரூம் உள்ள மறைச்சு வச்சிருக்கு. Be careful. Hands up.
Hello, police station. Inspector Kannan speaking. Follow MSS 6076. Inform to all police stations. என்ன நடந்தது? யார் உங்களை கட்டிப்பட்டது? யாருன்னு தெரியல. நீங்க ரவுடிகளை விரட்டிட்டு போன அப்புறம் நல்லா போல ஒருத்தன் உள்ள வந்தான். நம்ம கையெல்லாம் கட்டி போட்டுட்டு உயரத்துல கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான். Bloody smugglers. போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. I will look after it. Come on. Come on. முண்டா தட்டிக்கிட்டு போனீங்க. இப்போ மூக்காரு மட்டும் வந்து நிக்கிறீங்க. உங்க சவுடாலால கழிச்ச பிறகு என்ன? விஷயம் போலீஸ் கிட்ட தான் மிச்சம். போலீஸ் மட்டும் வராம இருந்திருந்தா கீழே கிழிச்சிருப்பீங்க. மட்டைக்கு 2 கீத்தா. அதுலயும் உங்க மகன் இன்ஸ்பெக்டர் கண்ணா இருக்காரு. பலே கில்லாடிங்க. புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? எலி பசங்களா? போங்கடா போங்கடா. தாண்டவ இல்லாதது எனக்கு தலையே இல்லாத மாதிரி இருக்குது. தலை மட்டும் இருந்தா போறாது, தலைக்குள்ளே இருக்கணும். இந்த காந்தனை காரணம் கேட்காதீங்க, காரியம் ஜெயிச்சுதா இல்லையான்னு பாருங்க. சபாஷ் காந்தன், இந்த அரிய காரியத்தை செஞ்ச உனக்கு ஏன் வெகுமதி என்னன்னு தெரியுமா? என்ன சார்? இப்பவே உன்னை வேலையில இருந்து நீக்க போறேன். உன்னை என் பார்ட்னரா சேர்க்க போறேன். ஓ, தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். யோ கோவிந்தசாமி, என்ன இருக்கு? என்னையா உன் பேச்ச கேட்டு வாரம் 5 ரூபா தண்டமா அழுகிறேன். இந்த வார ரேஸ்ல நான் எப்படியாவது ஜெயிக்கணுமியா. இந்த 9ஆம் நம்பர் குதிரை பிரமாதம்னு சொல்றாங்க, அது எப்படி இருக்குன்னு பாரு. பேரே பிரமாதம். என்ன டிகோ டிகோ. இவங்க பரம்பரை எப்படி? பெரிய பரம்பரை. அம்மா லண்டன், அப்பா வந்து அமெரிக்கா. இவங்க எங்க சந்திச்சாங்க? எது? பாரிஸ்ல. அப்ப முதல்ல எங்காச்சு? நம்ம கிட்டியில. அப்ப பிரசவம் மைசூர்ல. அதே அப்ப எங்க வளர்ந்தது? ஊட்டியில. யோ, இந்த குதிரை போன வாரம் ரேஸ்ல மூக்க நீட்டி ஜெயிச்சிருக்கியா? அப்ப இந்த வார ரேஸ்ல உடம்பே நீட்டுங்கிற? கண்டிப்பா. சரி விடு, இந்த வார ரேஸ்ல நான் ஒரு 5 ரூபாய் நீட்டிடுறேன். 10,000 நீட்டியா? கண்டிப்பா ஜெயிக்கும். என்ன தென்னாவிட்டு பாத்தியா? பில் அடிச்சு கூப்பிடுறான். ஏண்டா உன்னை லாக்அப்ல போட்டும் உனக்கு திமிர அடங்கல இல்ல? லாக்அப்ல இருக்கிறது நான் இல்ல, நீங்க தான். டேய், நீ குற்றவாளி லாக்அப்ல இருக்க, நாங்க கான்ஸ்டபிள் வெளியே இருக்கேன்டா. இங்க இருந்து பார்த்தா நீங்க தான் லாக்அப்ல இருக்கிற மாதிரி தெரியுது. என்னையா சொல்றான்? இருக்கேன், உளறான். அப்படியா? வேணா உள்ள வந்து பாருங்களேன். பாப்பமே. என்னப்பா புதுசா சொல்ற, நம்ம கிட்ட காட்டுறேன். எங்க உள்ள வந்துட்டோம். இங்க இருந்து பார்க்க எப்படி தெரியுது? ஒடா மடையா, லாக்அப்ல ஏதுடா சேரு டேபிள்னா? அப்படியா? நான் வெளியே போய் நின்னு காட்டுறேன், அப்ப பாருங்க. எங்க எங்க போ. என்னையா இது விளையாட்டா இருக்குது? இத்தனை வருஷமா நாம இங்க வேலை பார்க்கிறோம், நமக்கு தெரியாதா? நம்ம சர்வீஸ் என்ன விளையாட்டா இருக்குது. இப்ப எப்படி தெரியுது? சேரு டேபிள் இல்லாம பார்த்தா லாக்அப் மாதிரி தெரிஞ்சாலும் தெரியும் போல இருக்கு. அப்படின்னா 2 அடி பின்னாடி போய் பாருங்க. எங்க? ஆமாயா, லாக்அப் மாதிரியே தெரியுது. மாதிரி இல்ல, லாக்கப்பே தான். என்ன செய்யற? பூட்டிக்கிட்டு இருக்கேன். சரி சரி. காவியை குடுத்து போன, காவியை குடுத்து போன. அவனுக்கு அறிவு இருக்குதா? அவன் சொன்னா உள்ள வரலாமா? எனக்கு அறிவில் உடனே போச்சு அறிவு. சமயத்துல எங்கேயாவது போயிருது. என்ன பண்றது? இனிமே இங்க தங்கல் தான். சாப்பாடு பேசாமரியா, இவன் தப்பிச்சு போறானே, என்னையா செய்யறது? கொஞ்சம் அறியா. இந்த 1974 205 யாராவது வருவாங்கயா? எங்கயா யாரையும் காணா. ஹலோ, ஆண்டவன் தப்பிச்சுட்டா சார். என்ன தாண்டவன் தப்பிச்சுட்டானா? ஆமா சார், மாயமா மறைஞ்சிட்டா சார். எவ்வளவு பெரிய அவமானம். அண்ணா, என்னடா அவமானம் வந்துருச்சு? யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்த? தாண்டவன் ஒரு பயங்கரமான ரவுடி, லாக்கப்ல இருந்து தப்பிச்சுட்டான். சபாஷ். என்னப்பா குற்றவாளி தப்பிச்சுட்டாங்க செபாஷ் போடுறீங்க? ஒண்ணு இல்ல கண்ணா, ஒண்ணு இல்ல. இந்த கார் இருண்ட கூட உன் கண்ணுல இருந்து தூக்கம் பறந்து போய் கடமையை செய்யணும்னு துடிக்கிறியே. தந்தைங்கிற முறையில நான் பெருமைப்படுறேன்டா, பெருமைப்படுறேன். சரி சரி, நான் வரேன்.
சத்தம் போட்ட கொன்னுடுவேன். போறவளையும் நெருச்சு கொன்னுடுவேன். எங்க வேறையா தெரியாது. நீயா? பாவி, பாவி. ஓட பிடிக்க அம்மா அம்மா ஆண்டவா வாய்க்கு. கண்ணா கண்ணா டேய் கண்ணா, என் மனசு ஒரு நிலையில் இல்லடா. அந்த தாண்டவத்தால எங்க உனக்கு ஆபத்து ஏற்படுமோன்னு பயமாவே இருக்குது. பா வீட்டுக்கு போலாம். இல்லப்பா, எனக்கு டியூட்டி தான் முக்கியம். அவனை பிடிக்காம வர மாட்டேன்.